Guys, welcome back to your channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா விட்டு போனால் என்ன பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் ஸ்போர்ட்ஸி ஹிந்தி டாடி, நான் வந்து திரும்பியும் இறந்துட்டேனா? ஆம் ஆரோன், நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? 3 வார்த்தையில் சொல்லணும்னா நான் உனக்கு தம்பி. ஃபேமிலி திரும்பியும் ஒற்றுமை ஆயிட்டு. இப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றுமே புரியல. தங்கம், உனக்கு இப்போ என்ன ஆச்சு? இதுக்கு முதல்ல ஸ்பாட்ஸுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் மரைன் ஸ்டார்க் ஃபவுண்டேஷன்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா அது என்னோடய ஃபவுண்டேஷன். நான் அதை கரெக்டான விதமாக பயன்படுத்தினேன். அதை வச்சு உடஞ்சி போன இல்லைன்னா அழிஞ்சு போன எல்லா செல்களையும் ஒன்றாக்கி ஒரு பாடியை உருவாக்கி எல்லாருக்குமே உயிர் கொடுக்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரே ஸ்டார்க்கின்ற ஃபேமிலியாக திரும்பி ஒன்றிணைச்சிட்டோன்னு. நீ எப்படி சேவ ஆரோன்? இவங்க உன்னோட பேரண்ட்ஸ் இல்லை, நம்மளோட பேரண்ட்ஸ். நான் இருக்கிறேன். உண்மையில நீ இவ்வளோத்துக்கு முடிவு வச்சிருக்கியா? இதை வெட்டணும் சொல்லுமே. நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டார்க்கில் எல்லாருமே அழகா க்யூட்டாக டீசெண்டாக இருப்பாங்க. நீ என்ன இப்போ டபீஸ் மாதிரி இருக்க? நீ சொல்லணும்னா அண்ணா, நீங்கள் தான் அதெல்லாம் ஆரம்பித்து வச்சிங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்குமே உயிர் கொடுத்தீங்க. அதே மாதிரி அதுங்கெல்லாம் எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிது. அதோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் தான் அம்மா அப்பாவோட பிரெயின் அதை ப்ரோக்ராம் பண்ணி அதோட ப்ரோக்ராமை 2 பேருக்குள்ளே வச்சேன். ஒன்று மதர் போர்டு, இன்னொன்று ஆர்சனல். அப்படி நான் செஞ்சதுனால தான் இப்போ நம்மளுக்கு புது லைஃப், அது மட்டும் இல்லாமல் புது பாடிஸோட அம்மா அப்பா இருக்காங்க, புது உடம்போட. இதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ இதை செஞ்சு முடிச்சிருந்தாலுமே ஒரு சின்ன தவறோடு தான் செஞ்சுருப்ப. எல்லாமே எல்லா ப்ரோக்ராமும் எப்படி இருந்தாலும் ஒரு ரீசனுக்காக தான் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நீ சின்னதாக போட்டிருந்தாலுமே நம்மளுக்கு பெரிய ஆபத்தாக தான் இருக்கும். அதை நம்ம வெளியே கொண்டு வரக்கூடாது. அதை நம்ம மக்களிடத்தில் சேர்க்கக்கூடாது. நீ சொல்கிறத பார்த்தா நீ இவங்களை கொண்டுருவ போல. ஆனால் அது உன்னால் முடியாது. ஏன்னா நீ உன்னோட இதுபடி பார்த்தானா அதெல்லாம் சரிதான். ஆனால் என்னோட படி பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு இருக்குது. அதுங்களுக்கு இரத்த ஓட்டங்கள், உயிர்கள் இருக்குது. பயோலாஜிக்கல் லைஃப் ஃபார்மில் தான் நான் அவங்கள உருவாக்கியிருக்கேன். எப்படின்னு கேட்கியா? எல்லாருமே உண்மையில் உண்மை மாதிரி தான். ஸோ இவங்களும் ஹியூமன்ஸ் மாதிரி தான். எல்லா உணர்வுகள், எல்லா சென்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க ரோபோட். இவங்களுக்கு ஏற்றமும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. ஏதோ தப்பாக போயிட்டுருக்கு. பிரெயின் பேட்டர்னை உன்னால் எப்படி இருந்தாலும் எடுக்க முடியாது. எடுத்தேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரைடே நான் தான் எஸ்கேப் பண்ணேன். ஏன்னா மிரைன் வந்து எப்படி செத்தானே எனக்கே தெரில. இன்னும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க? நீ பேசுகிறத பார்த்தா எங்களுக்கு ஏத்தாப்புல இல்லை போல. டோனி, உன்னோட அன்புக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்கட்டும். நீ இது வெறும் நாடகம் மாதிரி எடுத்துக்கோ. அவன் நம்மக்கிட்ட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். அண்டோனி, நீ அவங்க அம்மாவை ரொம்ப அப்செட் பண்ணுற. நம்மளால் இப்படி டெய்லியும் வாயால் வாக்குமூலம் போட்டு சண்டை போட்டுக்கலாம். ஆனால் யார் அவங்கள கொன்னாங்கன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் யார் உண்மையில் கொன்னாங்கன்னு சொல்லி உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆனால் அவங்க இல்லையே. ஆனால் இதெல்லாம் நான் உனக்கு இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு தெரியணுமா டோனி? சரி, பாயிண்ட்டுக்கு வா. நீ இங்கே எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்த? இப்போ நீ என்கிட்ட என்ன சொல்ல வர? நீ ஏன் என்னை கொல்லாமல் அப்படியே இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? முழுக்க சொல்லு. நான் இப்போ சொல்ல போகிறேன், அதை நீ புரிஞ்சுக்கோ. இது கூட கடைசியாக கூட இருக்கலாம். நான் உன்ட்ட என்ன சொல்ல வரேன்ட்டு, எல்லாரையும் கொல்லணுன்ட்டு இல்லை, நான் வந்து எல்லாருமே காப்பாற்றணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மனுஷங்களை மட்டும் இல்லை, மிஷினை கூட தான். ஆனால் நீங்கள் எல்லோரும் தனித்தனியாக நின்னா இதை எப்படி செஞ்சு முடிக்க முடியும்? ஏன் இதை நான் உன்ட்ட சொல்ல வரேன்னா, நீ தான் முதல்ல உருவாக்குன ரோபோட்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் அதுங்க உருவாக ஒரு 2 பிரிவாக பிரிய ஆரம்பிச்சிது.
பயாலஜிக்கல் லைஃப், அது மட்டும் இல்லாமல் ரோபோட்ஸ். இப்போ நீங்கள் மனுஷங்களை அழிச்சிட்டா வெறும் ரோபோட்ஸ் மட்டும் தான் இருக்கும், இங்கே ஒன்றுமே இருக்காது. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஹியூமனிட்டி ரோபோட்ஸ்க்கு இருக்கணும். ஸோ நீங்களும் நாங்களும் ஒன்றா தான் வாழணும், ஒற்றுமையாக தான் இருக்கணும். நீங்கள் சொல்கிறது உண்மை தான், ரோபோட் இன்ஸ்டண்ட்டாக ரெவால்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இப்போ உங்கள் உரிமையை நாட்டினீங்கன்னா எங்களை நீங்கள் தாழ்வாக தானே பார்ப்பீங்க. அதனால் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நான் இப்போ வர நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக ஒற்றுமையாக நான் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். எப்படின்னா, எனக்கு தேவைப்பட்டது மனுஷங்களும் கூட மிஷினுங்க மட்டும்தான். ஏன்னா நிறைய இடத்துல தடுக்க முடியாத சண்டையை தடுக்க முடியாத இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. அதுகளுக்கெல்லாம் நான் தலைமை தாங்கினேன். அப்போந்தான் நான் ஒரு இதை முக்கியமாக கண்டுபிடிச்சேன். அது பேர் தான் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஓஎஸை வச்சு என்னால் எல்லா ரோபோட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுக்கோ. அதுகளுக்கு ஒரு லீடராக நான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுங்களும் நம்மளும் ஒற்றுமையாக இருந்தால் தான் வரப்போகிறத தடுக்க முடியும்னு. இப்போ நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீ என் கூட சண்டை போடக்கூடாது, நம்ம எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் நான் உன்கிட்ட வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என் கூட சண்டை போடுன்னு சொல்லலை. நீங்கள் வந்து என்னோட பேக்கப்பான ஜோக்கஸ்டாவை கண்டுபிடிச்சி எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினச்சிங்க. ஆனால் நான் அவளை எதுக்காக அங்கே அனுப்புனேன், எதுக்கு அன்ஸ்டாப்பபிள் ஆர்மி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்கன்னா நான் இப்போ அதை சொல்ல வரேன். எதுக்குன்னா, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். நான் இப்போ யோசிக்கிறது கூட முட்டாள்தனம் தான் நான் நினைக்கிறேன். நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான மைண்ட் உள்ளவன், அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீ இப்படி இருக்கனா உனக்கு ஒரு ரீசன் இருக்கும் நீ இதெல்லாம் செய்கிறதுக்கு. நீ அதை எப்படியாவது என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண பாரு. அது நீ மட்டும்தான் பண்ண முடியும். வந்து பூமி அழிக்க வந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் பூமி அழிக்க பக்கத்தில் வந்துட்டுனா பூமி அவ்வளோதான் அழிஞ்சிரும். இதுக்கப்புறம் ரோபோட்ஸும் இல்லை, மனுஷங்களும் இருக்க முடியாது. அயன்மேனை கூப்பிடுறாங்க, டோனி ஸ்டார்க்கை, நீ திரும்ப வா, நீ இருந்தால் நம்ம ஒற்றுமையாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. இவங்க மட்டும் இல்லை, அவங்க அம்மா அப்பாவும் தான். பட் அயன்மேனை பொறுத்தவரை இவர் ரோபோட் ரெவல்யூஷனுக்கு முதல்ல நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்கள அடித்து போட்டுட்டு கிளம்புறாரு. வேறு நிறைய ரோபோட் நிற்கிது. அதை பார்த்து ஆரோனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு. ஆனால் டோனி ஸ்டார்க் எல்லாரையும் இங்கே அடித்து போட்டுட்டு வெளியே போகிறாரு. மாதிரி அங்கேருந்து எல்லா ரோபோட்டுக்குமே 2 நிமிஷம் தான் டைம் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ டோனி என்ன பண்ண போகிறாரு, ரோபோட் மார்க் 1 என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் டோனி பறந்து போய் அங்கே இருக்கிற சேட்டலைட் மூலமாக கனெக்ட் ஆகிற ஒரு டிவைஸ் கூட கனெக்ட் பண்ண பார்க்காரு. அப்போது ஆரோன் தன்னோட வழி அவர் அடிக்காரு, வச்சு வெளுக்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி டோனி வந்து முடிவெடுத்து மார்க் 1 முடிவெடுக்காரு. பட் அவர் தடுக்க ஆரோன் அங்கே வராரு. ஸோ அவருக்காக உதவுறதுக்கு சின்ன ரோபோட்டும் பின்னாடி வருது. கடைசியில் வேறு வழி தெரியாமல் ஆரோன் டோனி ஸ்டார்க்குக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் டோனி அதை பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி அந்த ரோபோட் ஆரோன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு. பட் டோனி ஸ்டார்க் தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராகிட்டார். இந்த இடத்துல ஆரோனுக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன், நம்மளும் ஒற்றுமையாக நின்று சண்டை போடலாம், ஆனால் வாய்ப்பை இவன் பயன்படுத்தலை. அதனால் தன்னோட முழு எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த டவரையே நொறுக்கிறாரு. அப்போது டோனி ஸ்டார்க் கீழே விழுறாரு. மார்க் 1 அப்படி மறைகிறாரு. அப்படியே இந்த இஷ்யூ முடியுது காய்ஸ். டோனி ஸ்டார்க் திரும்ப வருவாரா மாட்டார், இல்லைனா இதே மாதிரி மறைஞ்சிடுவாரா, என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூவில். ஸோ முதல்ல இந்த சாரி சொல்லிக்கிறேன் பாய்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் டெடிகேட் பண்ணிங்கன்னா யாருக்காகனா சாம் மோசஸுக்கு தான். ஸோ எப்பவும் போல் அவருக்கு தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது 3வது இஷ்யூ தாங்க, இன்னும் 3 இஷ்யூ இருக்குது அயன்மேன் வருவாரா மாட்டாரான்னு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு அயன்மேன் இஷ்யூ போட்டிருப்பேன்ல, அதை ஒழுங்காக பார்த்தானா அவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தடவை நான் அதில் ஒரே ஒரு டிஸ்லைக் வாங்கியிருப்பேன். பரவாயில்ல, என்னால் எவ்வளோத்துக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு பெஸ்ட்டாக கொடுக்க நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிடிக்கலனா என்ன தப்பு பண்ணுறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். பபாய் காய்ஸ், ஹாவ் அ குட் டே.